ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி வல்லாரைக்கீரை க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வல்லாரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் இது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம், ஏழு பல்லு வெள்ளைப்பூடு, புளி டாமரிண்ட், கடுகு, அரை உளுந்து, கட்டி பெருங்காயம், ஆயில், உப்பு, இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிடுங்க. 7 டேபிள் ஸ்பூன் அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸோ இப்போ எண்ணெய் ரெடியானதுக்கப்புறமா நான் 2 பீஸ் கட்டி பெருங்காயம் அதில் சேர்த்துக்கிறேன். அந்த 2 கட்டி பெருங்காயம் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் வெங்காயம், பச்சை மிளகா ஏதோ ஒன்று போட்டதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் இருக்கட்டும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிடுங்க. இதை இப்போ நீங்கள் கரண்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கருக விட்டுறாமல் இதை வேக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸில் இது வெந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை வேக விட்டுக்கோங்க. நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல துவையலுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வல்லாரைக்கீரையும் இதில் சேர்த்துருங்க. ஸோ இப்போ இந்த வல்லாரைக்கீரையை 2 தடவை கிண்டி விட்டிங்கன்னா இந்த கீரை நல்லா ஷ்ரிங்க் ஆயிரும். இந்த கீரை ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேங்காயும் புளியையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் செய்யும்போது நமக்கு சட்னி நல்லா க்ரீன் கலரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வல்லாரைக்கீரை சுருங்கிருச்சு. அதே போல் கலரும் மாறாமல் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க தேங்காயையும் இதோடு சேர்த்துக்கலாம். புளின்னு சொல்கிறோம்ல, டாமரிண்டையும் சேர்த்துக்கிட்டுருங்க. இதில் உப்பும் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஒரு வெசலுக்கு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு சீசனிங் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். நான் சீசனிங் பண்ணுறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மஸ்டர்ட் சீட்ஸும் புரோக்கன் உருத் தாலும் இதில் ஆட் பண்ணி அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதோட சட்னியில் ஆட் பண்ணி அதை நல்லா சட்னியை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சில்ட்ரனுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது, ஞாபக சக்திக்கு. இட்லி தோசாக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.